சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். ஈஸ்வரியோடைய மொத்த பிளானும் பார்த்தா அப்படியே தலைகீழ மாறப்போகுது. ஈஸ்வரி கணக்கு போட்டு வச்சிருந்தது என்னவோ வளகாப்பு அன்னைக்கு தமிழ்ச்செல்வி அசிங்கப்படுத்தி அவ மாசமா இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியப்படுத்தி தமிழ்ச்செல்வியை வீட்டுல இருந்து துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பக்காவா ஸ்கெட்ச் போட்டு எல்லாத்தையும் காய் நகர்த்திக்கிட்டு இருக்குங்க ஈஸ்வரி. ஆனா இதுல எதுவுமே நடக்க போறதில்ல. அப்படியே மாறா பார்த்தா போஸ் தான் பார்த்தா ஜெயிலுக்கு போறான். ஈஸ்வரி அவமானப்பட்டு ராஜாங்க முன்னாடி தலை குனிய தான் போகுது. இங்கே ஃபங்க்ஷன் பார்த்தா ரொம்ப நல்லா நடந்துகிட்டு இருக்கு. அப்போ 10 கர்ப்பிணி பெண்களுக்கும் பார்த்தா வளகா போட்டுக்கிட்டு இருக்காங்க. வளகாப்பும் நடந்துகிட்டு இருக்கு. கடைசியா பார்த்தா தமிழ்ச்செல்விக்கு வளகா போடணும். அப்ப தமிழ்ச்செல்விக்கு வளகா போட எல்லாரும் தயாராகிட்டு இருக்காங்க. அப்பதான் ராஜாங்க வீட்டுக்கு போலீஸ் வருது. போலீஸோட பார்த்தா பத்திரிகை வந்துகிட்டு இருக்காங்க. இங்க ராஜாங்க வீட்டுக்கு போலீஸை பார்த்ததுமே சன்னாசி வேகமா போய் கேட்கிறாரு, என்ன சார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கேட்கல, இல்ல சார் அமைச்சரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ்காரர் சொன்னதும், என்ன சார் என்ன விஷயம், வீட்டுல ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, இந்த நேரத்துல வந்திருக்கீங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் கேட்கவும், உங்களுடைய தம்பி மகன் தானே போஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ்காரர் கேட்டதும், ஆமா சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ராஜாங்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. போஸுக்கு பார்த்தா போலீஸை பார்க்கவும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. இங்க ஈஸ்வரி பார்த்தா போஸ் முகத்தை பார்க்கவும், என்ன பண்ணி வச்சு தொலைஞ்சானோ தெரியலையே, இவன் முகம் வேற இப்படி இருக்கு, போலீஸை பார்த்தது இவ்வளவு பயப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி மனசுக்குள்ள கடந்து பகீர் நடிச்சுக்கிறது. அப்பதான் பார்த்தா கூடவே ரஞ்சனி பின்னாடி வரவும் இதை பார்த்ததும் போஸுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. போச்சு, சொன்ன மாதிரியே போலீஸை கூட்டிட்டு வந்துட்டா, இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க போஸ் மனசுக்குள்ள கடந்து பதறி கிடக்கவும், அப்பதான் பார்த்தா ரஞ்சனி, சார் இந்த மாதிரி இவருடைய பையன்தான் சார் போஸ், சார் அமைச்சருடைய தம்பி மகன் தானே சார் போஸ், அவர் தான் சார் என்னைய காதலிச்சு இப்போ என்னை ஏமாத்திட்டார் சார், அவர்னால இப்போ நான் ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரஞ்சனி சொன்னதும், இதை கேட்டதும் பார்த்தா சன்னாசிக்கும் ராஜாங்கத்துக்கும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுது. சார் ஃபங்க்ஷன் உள்ள நடந்துகிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் பிரச்சனை வேணாமே, கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் நீங்கள் பொறுமையாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொன்னதும், அப்பதான் பார்த்தா ரஞ்சனி, என்ன சார் பொறுமையாக இருக்கணும், என்ன பொறுமையாக இருக்கணும், உங்களுடைய மகன் என்ன வேலை பார்த்துருக்கான்னு தெரியுமா, அவருக்கு கல்யாணம் ஆனதை மறைச்சு என் கூட பழகி என் வாழ்க்கையை சீரழிச்சு இப்போ என் வாழ்க்கையே போயிருச்சு, என் வாழ்க்கைக்கு ஒரு நியாயத்தை கேட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் உங்கள் பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், இப்போ என்னன்னா கொஞ்ச நேரம் பொறுமையாருன்னு சொல்கிறீங்க, அப்போ என் வாழ்க்கையை விட இங்கே நடக்கிற ஃபங்க்ஷனாக தான் உங்களுக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சனி கேட்டதும் ராஜாங்கத்துக்கு பார்த்தா ரொம்ப பயங்கரமாக கோவருது. என்ன சன்னாசி என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்டுக்கிட்டு இருக்காரு. தெரியலேனே, அவன் இப்போதான் திருந்துற மாதிரி இருந்துச்சு, பழையபடி பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வந்திருக்கானே, இவெல்லாம் ஜென்மத்துக்கும் திருந்தவே மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சன்னாசி பார்த்தா அழுது கதறிக்கிட்டு கிடக்காரு. சன்னாசி வேகமா கோவத்தோட பார்த்தா உள்ள ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. விறுவிறுன்னு போய் போஸை 4 அரை விட்டு பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு வராரு. வேகமா பார்த்தா ஈஸ்வரி பதறிக்கிட்டு வருது. என்னங்க என்னங்க என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க, ஏன் அப்படி அடிக்கிறீங்க, சட்டையை விடுங்க, அவனை ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி கதறவும், வாய மூடு, உன் பிள்ளை என்ன வேலை பண்ணி வச்சிருக்கியான்னு தெரியுமா, ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துட்டு வந்திருக்கான், வெளியில வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சன்னாசி சொன்னதும் ஈஸ்வரிக்கு பார்த்தா தலையில இடியே இறங்கின மாதிரி ஆயிடுது. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்டதும், ஒரு பொம்பளை பிள்ளையோடைய வாழ்க்கையை கெடுத்து அவ வயிற்றுல ஒரு குழந்தைய கொடுத்துட்டு வந்திருக்கேன் உன் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சன்னாசி சொன்னதும் இங்க பார்த்தா போஸுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. என்னது குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க போஸ் கடந்து திரு முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஈஸ்வரி பார்த்தா வந்த வேலையவே மறந்துட்டு தமிழ்ச்செல்வி எப்படி மாட்டி விட நினைச்சுக்கிட்டு இருந்துச்சோ அது எல்லாமே சுத்தமா பார்த்தா ஈஸ்வரிக்கு மறந்தே போயிருது. எப்படியாவது முதல்ல போஸை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு.